அனைவருக்கும் வணக்கம். ப்ரோமோ 3 வந்துருச்சு. இதில் விசித்ரா ஃபேமிலி வந்து செம மாசாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் செம சர்ப்ரைஸ் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஜி உள்ளே வந்துட்டாரு. அது வந்து ஒரு ஃபீலிங்காக போச்சு இல்லையா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் என்ட்ரி செம மாசாக இருக்குது. விசித்ரா என்ன பண்ணுறாருன்னா கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வந்து கூப்பிட்றாரு. அவங்க கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போய் அதெல்லாம் வந்து கேட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த இதில் உட்காந்துருப்பாங்களே சோஃபாவில், அதில் வந்து உட்காந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாக்காகிறாங்க. அந்த ஃபோட்டோ பாருங்களேன், செமையாக இருந்துச்சு. அந்த எங்கே லட்டு கூட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, எக்ஸாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே செம ஷாக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வேற லெவல். ஆனால் இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா விசித்ரா இன்னும் வரலையா, அதனால வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா என் ஃபேமிலியை மட்டும் அனுப்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிகிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி வரும்போது எங்கள் ஃபேமிலி தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது செம மாசாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ வருவாங்கன்னா ஒரு 4 to 5 மணிக்கு தான் வந்து அவங்க ஃபேமிலி உள்ள லைவ்ல என்ட்ரி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செம மாசாக இருக்குது. பிக் பாஸ் செம சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காருங்க. அவங்க வீட்டுக்காரர் உள்ளே வந்தது வந்து செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பசங்க உள்ளே வந்தப்போ பிக் பாஸ் செம சாக்கு. பிக் பாஸ் கூப்பிட்டோன்னே அப்படியே உக்காந்துட்டாங்க லிட்ரலாக. என்ன பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி செம சர்ப்ரைஸு செம மாசாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.